ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுக்கான ஷெடியூல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது 25 மார்ச் 2025 சில நாளுக்கு முன்னாடி. அதை தொடர்ந்து வந்து இப்போ பாருங்கள், டெக்னீஷியன் கிரேடு 3க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது வந்து மார்ச் 19ஆம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டோட்டலாக வந்து 2638 கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெளிவாக வந்து ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த 2638 கேண்டிடேட்டுக்கான பேட்ச் வைஸ் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அந்த 10 பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஏப்ரல் 8 2025. ஆனால் டெக்னீஷியன் கிரேடு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே நடத்தி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 7 2025 ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்து முடியுது. இது டெக்னீஷியன் கிரேட் 1க்கு. கிரேட் 3க்கு வந்து ஏப்ரல் 8 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது மார்னிங் 9 AM. ஓகேங்களா? காலை 9 மணி ஒரு பேட்ச்சு, மதியம் 1:30 மணி ஒரு பேட்ச். ஓகேங்களா? ஸோ 2 பேட்ச் ஒரு நாளைக்கு வந்து நடக்குது. மொத்தம் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து எவ்வளோ எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க? 2638 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு காலத்தில் 8 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலம் இருக்குது. ஸோ I8 வந்து பார்த்தீங்கன்னா 40. ஓகேங்களா? ஒரு பேட்சுக்கு 40 பேர் அப்படின்ற பட்சத்தில் மொத்தம் 2638 பேரை வந்து 66 பேட்சாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 8லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 18 வரைக்கும் வந்து பாருங்கள், இந்த பேட்ச் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து கம்மியாக இருப்பாங்க. அதாவது இதில் 18 ஜூன் 2025 அதில் லாஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து மற்ற எல்லா பேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 66 பேட்ச் இருக்குது. இந்த 66வது பேட்ச் லாஸ்ட் பேட்ச் மட்டும் தான் 38 பேர். மற்ற எல்லாத்துக்குமே 40 பேர் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரோல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேட்சில் வரீங்க, உங்களுக்கான டேட் என்ன, உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்ன. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காலை 9 மணி, மதியம் 1:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான டேட் என்ன, உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைமிங் என்ன சொல்லிட்டு உங்கள் ரோல் நம்பரை வந்து யூஸ் பண்ணி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரோல் நம்பர் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபஸ்ட்லேயும், நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில், ஜாப் அப்ளிகேஷனில் அதுலேயுமே ரோல் நம்பர் இருக்கும். அதை வச்சு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். ஏப்ரல் 8லேருந்து ஜூன் 18 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, ரிப்போர்ட்டிங் டைமும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு டோட்டலாக ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை நம்பர் 5 டாக்டர் PV செரியன் கிரசன்ட் ரோட், எக்மோர், சென்னை 600008. இந்த அட்ரஸில் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து லொக்கேஷனுமே. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட்டில் காண்டாக்டில் போனாலும் அங்கேயுமே இருக்கும். சரிங்களா? அதே சேம் அட்ரஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா? அதே போல் ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து உங்கள் இமெயிலுக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். அதாவது கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்டிமேஷன். சரிங்களா? நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கும் மெடிக்கல் எக்ஸாமுக்கும் தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம், தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், சரிங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரெஸ்பெக்டிவ் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்கோ நாங்கள் அங்கே சென்ட் பண்ணுவோம், நீங்கள் அங்கே போய்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் தயாராக இருங்க. ஒரு 3 to 4 days வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க, ப்ரிப்பேர்டாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் கேண்டிடேட் வரும்போது ஒரு 6 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஒரு 6 ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. இதில் சொல்லலை, நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணீங்க இல்லையா, அதே சேம் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் அந்த சேம் ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போகிறது நல்லது. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் இல்லையா? அதாவது ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் தொடர்பா இருக்கிற அந்த ஹெல்த் யூனிட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க மெடிக்கல் ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 24 சரிங்களா? வெறும் ரூ. 24 மட்டும் தான் பே பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற எந்த சார்ஜஸுமே கிடையாது ஓகேங்களா? இந்த ரூ. 24 பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் ரேர் கேஸ் மெடிக்கல் எக்ஸாம் நடக்கிறப்போ உங்களுக்கு சிடி ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ரயில்வே ஹெல்த் யூனிட்டில் இல்லைன்ற பட்சத்தில் ஓகேங்களா வேறு எங்கேயாவது வெளியே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது இந்த ரேர் கேஸுக்கு தான் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்போ பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு மெடிக்கல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 24 மட்டும்தான் ஓகேங்களா. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட் எல்லாருமே எல்லா டாக்குமெண்ட்டையும் ஓகேங்களா உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கிளியர் இமேஜ் ஓகேங்களா ஒரிஜினலாக ட்ரூ கலராக கிளியர் இமேஜ் என்ன பண்ணணும் இந்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போகும். அதில் போயிட்டு உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் இன்க்ளூடிங் உங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் எல்லாத்தையுமே வந்து ட்ரூ கலரில் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் 2 செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஓகேங்களா அதையே வந்து ஒரு 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியோட நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அப்புறம் கால் லெட்ரு ஸ்கோர் கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் 5வது பாயிண்ட் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து இங்கிலீஷில் இல்லைனா ஹிந்தியில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கேண்டிடேட்டுக்கு வந்து வேறு எந்த விதமான அடிஷ்னல் டைமும் கொடுக்க மாட்டோம். யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சொன்ன டைமிங் டேட்டில் வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணலையோ அவங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேண்டிடேட்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து டேட்டு டைம் நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டான டேட் டைமில் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பியூர்லி மெரிட் பேசிஸ் தான். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றாலுமே சப்போஸ் நாங்கள் செக் பண்ணும்போது உங்கள் டேட்டாலாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவோம். நீங்கள் எந்த விதமான ஃப்ராடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டாமல் இருக்கணும். டேட்டா இன்சஃபிஷியன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் கொடுப்பாங்க இல்லையா அந்த அட்மிட் அதாவது ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. பிளாக் டேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் சொல்லிட்டு ஓகேங்களா. அதாவது பிளாக் டேட் ஷெடியூல் டேட் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் கேண்டிடேட் வந்து அந்த சொன்ன டேட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேட்டு வந்து அந்த அதாவது அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணாத பட்சத்தில் நம்ம மாதிரி சொன்ன மாதிரி தான் உங்கள் கேண்டிடேட்ஸை நாங்கள் வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறோம் கேன்சல் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக நாங்கள் சொன்ன டேட்டில் உங்களுக்கு பிளாக் ஆகிற டேட்டில் வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7th பாயிண்ட்லேயும் ஓகேங்களா இந்த 7th பாயிண்ட்லேயும் இந்த 8th பாயிண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அவங்களுக்கு நாங்கள் வருத்தம் மட்டும் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் முயற்சியை வந்து விடாமல் நல்லா படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூராக மெரிட் பேசிஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறது எல்லாமே. நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் ரூ. 24 மட்டும் தான் பே பண்ணணும் வேறு எந்த ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 10 பாயிண்ட்டும் ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஷெட்யூல் கிளியராக பார்த்துருங்க. உங்கள் ரோல் நம்பர் வந்து எந்த பேட்சில் வருது உங்களுக்கான டேட் என்ன ரிப்போர்ட்டிங் டைம் என்ன காலை 9 மணியா மதியம் 1:30 மணியா அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஹால் டிக்கெட் வருதா இல்லையான்னு பாருங்கள் சரிங்களா. லிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால பாருங்கள் நம்மளுமே அப்டேட் பண்ணுறோம். அப்புறம் கால் லெட்டரில் வந்து கொடுக்குற அந்த டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக போய் சேர்ற மாதிரி நீங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ரிப்பேர்டாக போங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.